ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ஆப்ஷனல் இன்னைக்கு ஒரு சூப்பர் லோன் ஆப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப். ரொம்ப சிம்பிளாக இந்த லோன் ஆப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு லோன் எடுக்கிறதுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ற ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்புக்குள்ள வந்தோடனே நம்ம கிட்ட வந்து சில டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து செக் பாக்ஸ் பண்ணி அக்ரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அக்ரி கொடுத்துக்குங்க. அக்ரி கொடுத்து ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் லிமிட் வந்து உங்களுக்கு 20,000 வரை தருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சு கரெக்டாக கட்டிட்டோம்னா 55,000 வரை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஓகேனா இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்கே ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் அக்சஸ்க்கெல்லாம் அலோவ் கொடுத்துட்டு நம்ம ஒரு 6லேருந்து 14 டிஜிட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து ஸ்டார்டிங்கில் 20,000 வரை தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்ளை நவுன்னு கொடுப்போம். ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளை பற்றி அவங்ககிட்ட சொல்லணும். அடுத்து நம்மளை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு அமௌண்ட் அனுப்பணும். அப்புறம் நம்ம அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டோம்னா அமௌண்ட்டை வந்து அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மித்ரா பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் இதோட யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்பில் லோன் கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் 2 லிங்க் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சதா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் கிடைச்சதா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளை நோன்னு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்ளை நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒர்க் டைப், ஸோ நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறோமா, பிஸ்னஸ் பண்ணுறோமா, இல்லை ஒர்க் இல்லாமல் இருக்கோமா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ அதில் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம், ஃபுட் இண்டஸ்ட்ரியா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா, டிரான்ஸ்போர்ட்டா, இல்லை பேங்கிங், ஃபினான்ஸ், அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதையும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் லெவல். ஸோ நம்ம என்ன வரை படிச்சிருக்கோம், ஸோ நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம், ஸோ நம்ம ரிலிஜன் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, நம்ம மேரீடா சிங்கிளா, எத்தனை குழந்தைங்க, இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேன் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேன் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேனில் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஜிலாக்கர் மூலயமா போகும். ஸோ ஆதாரையும் பேனையும் நம்ம வந்து ஓடிபி மூலயமா வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒன்ஸ் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஸோ அதோட பாஸ்வேர்ட் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா ஆதார் நம்பரை நம்ம வந்து டிஜிலாக்கர் மூலிமா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டிஜிலாக்கர்ன்றது கவர்மெண்டால் அப்ரூவலான ஒரு வெப்சைட்டு. ஸோ அது மூலிமா நம்ம வந்து கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி மூலியமாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேன் நம்பர்லாம் என்டர் பண்ணிவிட்டு அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க. அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிக்சரை நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வரும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் உங்களோட 2 ரிலேஷன்ஸோட நேம் வந்து இங்கே ரெஃபரன்ஸாக கேட்குறாங்க. அவங்க பேர், அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வந்து அப்ரூவ் ஆயிருக்குன்றதை இங்கே காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங் வந்து 1000லேருந்து 1100 வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பர்ஸ் அமௌண்ட் வந்து 892 ரூபா. 1100 நம்ம எடுத்தோம்னா 892 ரூபா, கிட்டத்தட்ட 900 ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். மிச்ச அமௌண்ட்டு நம்ம சேர்த்து கட்டுற மாதிரி வரும். ஸோ அது வந்து 15 நாளுக்குள்ளே நம்ம கட்டுற மாதிரி வருது. இது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்லோட் பண்ணோம்னா 30 நாள் வரையும் நம்ம 1 மாதத்துக்கு மாற்றிக்கலாம் 2 டைமாக. ஸோ இல்லாட்டி 15 நாள் ஒரே டைமாக நம்ம கட்டலாம். ஸோ நம்ம இது அப்லோட் பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம இஷ்டம் தான். ஸோ ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழேயே லோன் இமிடியேட்லின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனோம்னா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஓகேனா இன்கம் ப்ரூஃபுக்கு அப்லோட் பண்ணிட்டு அப்லோடுன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ இஎம்ஐ அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மாதம் எத்தனாந்தேதி நம்ம வந்து பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸு வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன், ஸோ உங்கள் ஃபேஸை வந்து செல்ஃபி மாதிரி ரெகக்னேஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். ஸோ வித்தின் ஒரு 2 ஹவர்ஸில் அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சா இல்லையன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஸோ உங்கள் ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மித்ரா பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4.6 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 லிங்க் இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப டெலிகேட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு
அதில் லோன் கிடைச்சதா இல்லையன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா ஸ்மால் லோன் ஆப், லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது ரெண்டையும் நீங்கள் இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்துருக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்மளும் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது RBI ரெஜிஸ்டர்டா, இது அது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கா, அது ஒன்ஸ் நீங்கள் வந்து கூகுள் குரோம் போய் அந்த எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேரை போட்டு இஸ் RBI ரெஜிஸ்டர்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பு தான். நீங்கள் ஏதோ ஒரு ஆப் ஏதோ ஒரு வெப்சைட்டில் டக்குன்னு ஏதோ லோன் தராங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அது கரெக்டாக இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.